கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. மூவொரு கடவுளின் திருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியார் ஒன்றாக வாழ்கிறார்கள். அவர்கள் நம்மோடு தங்கியிருக்கிறார்கள். நம்மோடு தங்கியிருக்க, குடிகொள்ள வந்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற விசுவாச அறிக்கையை, விசுவாச சத்தியத்தை நாம் இன்று கொண்டாடுகிறோம். தந்தையாக இறைவன் தன் மக்களை தயாரித்து இஸ்ராயேல் மக்கள் வழியாய் உலகத்தார் எல்லாரும் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் மகனை அனுப்புகிறார். அன்பு என்றால் என்ன? கடவுள் முகம் என்றால் என்ன? கடவுளின் முகம் எப்படிப்பட்ட முகம்? ஊதாரி மைந்தனின் தந்தையின் முகம். அந்த முகத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். அந்த முகத்தை கல்வாரியிலும் வெளிப்படுத்தினார். தன்னை கொன்றவர்களை, கொடூரமாய் அடித்து சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார் தந்தையின் முகத்தினால். இயேசுவின் முகம் தந்தையின் முகம். தன் மக்களை மீட்ட பிறகு காலம் முழுக்க வழிநடத்தவும் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவும் தூய ஆவியானவரை அனுப்புகிறார். திருத்தூதர் பணிகள் முழுவதும் தூய ஆவியார் எப்படி முதல் திருச்சபையை வழிநடத்தினார் என்பதையும், இன்றும் அதே தூய ஆவியார் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் வழிநடத்துகிறார் என்பதையும் இந்த விழா நமக்கு சொல்கிறது. இந்த விழாவின் வழியாய் தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற மூவொரு கடவுள் நம்மோடு குடிகொண்டிருக்கிறார்கள். நம் உள்ளத்தில் வந்து தங்கியிருக்கிறார்கள். நம்மை வழிநடத்துகிறார்கள், அன்பு செய்கிறார்கள். அவர்களுடைய பிரசன்னத்தின் வழியாகவும், அவர்களுடைய வழிகாட்டுதல் வழியாகவும் தான் நாம் வாழ்கிறோம். கடவுளின் தூய ஆவியார் நம்முள்ளிருந்து நம்மை செயலாற்றிக் கொண்டே இருக்கிறார் என்ற ஆழ உண்மையை இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். கடவுளின் முகத்தை இயேசுவின் வழியாய் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறீர். கடவுளின் தெய்வீக பிரசன்னத்தை தூய ஆவியார் வழியாய் திருத்தூதர்களுக்கும் இறைமக்களுக்கும் தந்திருக்கிறீர். அதே தூய ஆவியார் இன்றும் எங்களை வழிநடத்துகிறார், எங்களை ஆசீர்வதிக்கிறார், வல்லமையோடு எங்களோடு ஜெபிக்கிறார். இந்த தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் அறிந்து ஏற்று அறிக்கையிட எங்களுக்கு வரம் தாரும். அனைவரையே அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.